அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வரும் தை மாதத்துடைய முக்கியமான சிறப்பான நாளான இந்த தை அமாவாசை நாளன்று நம்ம இந்த ஒரு முடிச்ச மட்டும் நம்மளுடைய வீட்டுடைய நிலைவாசலை நம்ம வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் தீரும், நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் நெருங்காதுங்க. சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியமானது தான். அதையும் விட இந்த வருடத்திற்கு வரக்கூடிய 3 முக்கியமான அமாவாசையில் தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும். தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பிப்ரவரி 9ஆம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமையோடு அன்று வருகிறது. இது இன்னும் கூடுதலான சிறப்பினை கொடுக்கும். கட்டாயமாக நம்ம பித்ருக்களுடைய வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பித்ருக்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் அன்று குலதெய்வத்துடைய வழிபாடும் நம்ம செய்யணும். அதனால் பக்கத்தில் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியும்னா நீங்கள் தாராளமாக செஞ்சு வழிபடலாம். இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியே குலதெய்வத்தை மனதார நினைத்து நீங்கள் வேண்டிக்கலாம். மாதிரி இந்த அமாவாசை நாளன்று நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு இரட்டிப்பான பலன் உண்டு. இந்த நாளை யாரும் தவற விடாமல் முடிந்தளவு நம்ம பித்ருக்களுடைய வழிபாடும் கோவிலுக்கு செஞ்சு நம்ம வழிபாடும் தானம் செய்கிறதும் சிறப்பான ஒரு கூடுதல் பலனை கொடுக்கும். நம்மளுடைய பாவ வினைகள், கர்ம வினைகள், தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். இப்போ இந்த ஒரு முடிச்ச நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல அன்னைய நாளில் நீங்கள் வைத்துக்கோங்க. அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கல் உப்பு அதில் வைத்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. குங்குமமும் போட்டுக்கோங்க. விரலி மஞ்சளோ அப்படி இல்லைன்னா குண்டு மஞ்சளோ, விரலி மஞ்சள் கிடைத்தால் ரொம்ப நல்லது. விரலி மஞ்சள் வைத்துக்கோங்க. நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயம் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் வைத்துக்கோங்க. நீங்கள் ஒரு முடிச்சா நல்லா கெட்டிக்கோங்க. அந்த முடிச்சிலையும் நீங்கள் சந்தனம் குங்குமம் வைத்துட்டு மனதார நல்லா வேண்டிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கணும், எல்லா கஷ்டங்களும் பிணிகளும் நோய்களும் நீங்கணும், எங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்கணும், வீட்டில் இருக்கிற வறுமை நிலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு அந்த முடிச்ச என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டுடைய நிலைவாசல் கட்டி விட்டுருங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீட்டில் எப்போல்லாம் தீபதூப ஆராதனை காட்டுறீங்களோ அப்போல்லாம் அந்த முடிச்சுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வெளியில் நிலைவாசலை காட்டும் போதுக்கும் நீங்கள் காட்டுங்க. இதே அடுத்த அமாவாசைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசையும் செஞ்சு வர கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். அதில் ஒருவேளை உப்புலேருந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிட்டு நீங்கள் திருப்பியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய நிலைவாசலில் வைத்துக்கலாம். இது உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக நிச்சயமாக அமையும். இந்த தை அமாவாசையில் எல்லாருமே பித்ருக்களையும் வழிபட்டு கோவில் வழிபாடும் செய்யுங்க. உங்களால் முடிந்த செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு.